Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு எத்தனை திரளான வாக்கு தத்தங்களை நமக்கு தந்தருளி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆறுதல் படுத்துகிறதாகவும் தேர்தல் படுத்துகிறதாகவும் என் அன்பான தேவ பிள்ளைகளை நம்மளை உருவாக்குறதுமா இருக்கிறது. சங்கீதம் 119:49-50 இப்படியா சொல்லுகிறது: நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதலும், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிற அநேகமான வசனங்கள் நம்ம எப்படி இருக்குதா, உயிர்ப்பிக்கிறதா இருக்குதாம். எப்பொழுதெல்லாம் நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோமோ, எப்பெல்லாம் மன உடைவு உண்டாயிருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் வேதனை சூழ்ந்து இருக்கிறதோ, முடியல என நினைக்கும் பொழுது அந்த வசனம் நம்மை உருவாக்குகிறதா இருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்தீரே, ஆண்டவரே இந்த வசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீரே, தீர்க்க தரிசனமா இந்த வேதத்தின் மூலியமா என்னோடு கூட பேசி இருக்கிறீரே, இந்த வசனத்தின் மூலியமாய் பேசி இருக்கிறீரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! வசனம் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, அது உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. எது? தேவனுடைய வசனம். ஒருவேளை தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் எப்பொழுதே நம்ம மாண்டு போயிருப்போம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனம் நமக்குள் இருக்கிறபடியினால், தேவனுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறபடியினால் ஒரு பொழுதும் தவறா நடத்தாத தேவனுடைய வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, உன் கால்கள் தடுமாறும் பொழுது தேவனுடைய வார்த்தை உறுதியாய் உன்னை கரம் பிடித்து நடத்தும். ஹல்லேலூயா! இந்த கால வேளையில ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடத்துல பேசுகிறார். நான் சொன்ன வார்த்தை, நான் கொடுத்த வாக்கு தத்துவம், அது உன் வாழ்க்கையிலே கிரியை செய்யும், உன்னை உயிர்ப்பிக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் இனி உங்களை உயிர்ப்பிக்கிறதாய் நடத்த போகிறது. ஹல்லேலூயா! ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த நாள்ல அன்பு பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமாய் நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தை இப்பொழுதும் பிள்ளைகளை நீர் உருவாக்குறதுக்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே புத்துணர்ச்சியும் பலனும் விசுவாசமும் பெருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவ கிருபை உண்டாகட்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார்.